தற்போது இயக்குனர் நடிகருமான மன்சூர் அலி கான் நம்மளும் இருந்திருக்காங்க. சில தகவல் பெறலாம். சார் வணக்கம், சொல்லுங்க சார். தொடர்ந்து போராட்டம் தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு. மத்திய அரசு ஏன் இது மாதிரி நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க? மத்திய அரசு தமிழர்களை, தமிழ்நாட்டு மக்களை இந்தியனாக பார்க்கவில்லை. மக்களுக்கு எதிரான செயல்களை தான் தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்காங்க. பார்க்க போனீங்கன்னா பாருங்களேன், இந்த போட்டில் கொண்டாந்து, கடலில் கொண்டாந்து, மிகப்பெரிய கப்பலில் கழிவுகளை, ஆயில் கழிவுகளை கொட்ட வச்சாங்க. அது எங்களை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஆக்சிடெண்ட்டாக நாங்கள் பார்க்க முடியாது. ஏன்டா அது பக்கெட்டில் அள்ளிக்கிட்டு தான் இருந்தாங்க. அங்கே போபால் விஷவாயுவில் எத்தனை கோடி மக்கள் பாதிக்கப்பட்டாங்க, எத்தனை லட்சம் பேர் கைகால் கண்களை இழந்து ஊனமுட்டுறாங்க. போபால் விஷவாயு அதுலேயும் இந்த ஹைட்ரஜன் சம்பந்தமானது தான், ஒரு கேஸ் லீக்கேஜ் தான். அவ்வளவும் வெளிநாட்டுக்காரன் சம்பாதிக்கிறதுக்காக இவங்க கமிஷன் வாங்கிக்கிட்டு மக்கள் மீது இது திணிக்கிறாங்கிறத தமிழர்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்க. இனி எந்த விதமான இந்த மாதிரி மக்களை சூறையாடக்கூடிய திட்டங்கள்னு கொண்டு வராதிங்க. நதிகளை தேசியமயமாக்கு. நாங்கள் போய் கர்நாடகாலையும் வழக்கு போட்டுக்கிட்டு கேரளாலையும் கெஞ்சிக்கிட்டு இருக்க முடியாது. தேசியமயமாக்கலையா, அதுக்கான நடக்கும். இதை விட பெரிய போராட்டம் வெடிக்கும். இந்தியா தாங்காது, அந்த அளவுக்கான போராட்டம் நடக்கும். இது போன்றதான் மீனவர்கள் தலை நிமிர்ந்து வாழணும். சிங்களனால பிடிக்கப்படக்கூடாது, தலை நிமிர்ந்து வாழணும். அதுக்கான திட்டங்களை கொண்டா இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான விஷயங்களை சொல்லலாம். இது முன்னாடி கொண்டு வந்தது, அப்போ ஏன் பேசலை, இதெல்லாம் இப்போ விழிப்புணர்வு வந்துருச்சு, அப்போ வரலை, அவ்வளவுதான். இந்த ஜல்லிக்கட்டு போராட்டமாக இருக்கட்டும், இந்த நெடுவாசல் போராட்டமாக இருக்கட்டும், இது அந்தந்த உரிமைக்காக, ஜல்லிக்கட்டுக்காக மட்டும் நெடுவாசல் இந்த இடத்துக்கான போராட்டம் மட்டும் கிடையவே கிடையாது. ஒட்டுமொத்த தமிழகமும் முழிச்சுக்கிச்சு. ஜனநாயகம் புனரமைக்கப்பட வேண்டும். இந்த அரசியல்வாதிகள் ஓட்டு வாங்கிட்டு போய் அவங்க கமிஷன் வாங்கிட்டு திட்டங்களை போடுறாங்கன்னு எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு. அதனால தமிழர் தலை நிமிர்ந்து வாழணும்னா முதல்ல தமிழ்நாட்டு பக்கம் மத்திய அரசு திரும்பணும். திட்டங்கள்ங்கிற போர்வையில் தவறான கொள்கையை திணிக்கக்கூடாது.